ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, யூடியூபர் ஒருத்தர் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்பட்டதா சொல்லி தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க. அவரும் ராகுல் காந்தியும் ஒரே ஒரு போட்டோல ஒன்னா நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு போட்டோ வந்து மிக வேகமா பரவிட்டு இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசுகிற போது குஜராத்திலே வந்து ஏற்பட்ட அந்த கும்பல் வன்முறை மத கலவரத்தில் எல்லாம் தேசிய தலைவர்கள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அது உண்மைதான். குஜராத் கலவரத்தில் 3000க்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள், 10,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அகதிகளாக்கப்பட்டார்கள். அந்த வன்முறையில் ஈடுபட்டவர்கள் கலவரக்காரர்கள்னா தேசத்தினுடைய தலைவர்களாக மாறுவதற்குல கூட்டத்திலே வந்து கல்லறிவதற்கு ஒரு பொறுக்கியே போதுமானவன். ஆனால் மக்களை ஒன்றுபடுத்துவதற்கு தான் தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். கல்லறிஞ்சவனையெல்லாம் மிகப்பெரிய தலைவனாகிட்டான்னா, வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார்ல, இந்த ஊரில் பூசாரி முதற்கொண்டு காவாலி பேலாக இருக்காங்களா, அந்த மாதிரி இவங்க வந்து கலவரக்காரர்களை எல்லாம் தலைவர்களாக மாற்றிய இந்த வரலாறு இருக்குல்ல, இது அப்பட்டமாக வந்து ராகுல் காந்தி உடைத்து பேசிட்டார்.